பாருங்க. ஏடிஎம்கே நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் பிறந்த நாள் அன்னைக்கு 3வது கட்டமாக தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருக்கிறாரு. அதில் பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. பல அறிவிப்புகள் வந்திருக்கு. அதில் முக்கியமானது நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே உங்களுக்கு கருணை தொகையா 10,000 கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் மாணவர்கள் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 2,000. அப்புறம் பொங்கல் தொகுப்புக்கு 1,000 ரூபாய். இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்கிறார். கூட்டுறவு கடன் நல்லா தள்ளுபடி பண்ணப்படும். அப்புறம் மீனவர்களுக்கு, நெசவாளர்களுக்கு எல்லாம் அறிவிச்சிருக்காரு. ஓகே, அது கேட்கும்போது ரொம்ப இனிமையாக தான் இருக்குது. ஆனால் இப்போது அவங்க இலவச பொருட்கள் கொடுக்கறத நிறுத்திட்டு இந்த மாதிரி இப்போ பணமாக கொடுக்க ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. முதல்ல எல்லாம் ஃபேனு, டிவி, மிக்சி கிரைண்டர் இந்த மாதிரி பொருளாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது பணமாக எல்லாமே கொடுத்துடலாம் அப்படின்னா, ஆனால் அது ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா இந்த இலவசங்கிறத விட ஒரு பணமாக ஏதாவது கொடுத்தா ஒரு கொஞ்சம் நடுத்தர குடும்பத்திற்கெல்லாம் அவங்க என்ன செலவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்குவாங்க. இவங்க கொண்டு போய் இலவசமாக திணிக்கிறத விட இப்போ அவங்க வீட்டில் ஏற்கனவே கிரைண்டர் இருக்கும், மிக்சி இருக்கும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அப்போ இவங்க கொண்டு அந்த பொருளை திணிக்கிறத விட பணத்தை கொடுத்துட்டு அவங்க என்னவோ அவங்களுக்கு தேவையானதை வாங்கிக்குவாங்க. அது ஒரு வகையில் நல்லது தான். ஆனால் இது போட்டி போட்டுட்டு டிஎம்கே ஏடிஎம்கேவுக்கும் இந்த மாதிரி பணம் கொடுக்குறேன்னு அறிவிக்கிறாங்க. ஆனால் இது நடைமுறை சாத்தியமா அப்படிங்கிறது எப்படின்னு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே கஜானாவே காலியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட கஜானாவே சப்போஸ் இவர் ஆட்சி அமைச்சாலும் கூட, யார் ஆட்சி அமைச்சாலும் கூட ஆரம்பத்தில் அந்த கஜானா காலியாக இருக்கும்போது இதெல்லாம் எப்படி சாத்தியப்படும் அப்படின்னு தெரியல. என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. மறுபடியும் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்கள மாதிரி தகுதி உள்ளவர்களுக்கு தான், இவங்களுக்கு தான், அவங்களுக்கு தான் அப்படி தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களான்னு தெரியல. ஏன்னா இவங்க 2 பேருமே எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் வேலையில்லாத பட்டதாரிக்கெல்லாம் 2,000 ரூபா கொடுக்கறது நல்லது. அவங்களுக்கு ஏதோ ஒரு அப்ளிகேஷன் போடுறதுக்காவது அது யூஸ் ஆகும். அதே மாதிரி அந்த பொங்கல் தொகுப்புக்கு அது ஒரு 1,000 ரூபா அவங்களுக்கு ஒரு வறுமை கோட்டில் இருக்கிறவங்களுக்கு மற்றவங்க எல்லாத்துக்குமே அது ஒரு உபயோகமாக இருக்கும். ஆனால் இது சொல்லட்டும் செய்யக்கூடாது. அரசு அமைந்தால் இதை நடைமுறைப்படுத்தி, ஆனால் இது கண்டினியூ பண்ணக்கூடாது. முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் இந்த மாதிரி பணத்தை கொடுத்து பழக்கணும்.